சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தினால் ஏழை பூசாரியின் மகளுக்கு திருமணம் நடந்த கதை. ஷீரடியில் உள்ள ஒரு கோவில் பூசாரி சாயிபாபாவின் நண்பராக இருந்தார். அப்பூசாரிக்கு கௌரி என்ற பெண் குழந்தை இருந்தாள். கௌரி சாயிபாபாவின் பக்தை. அவளுக்கு திருமண வயது எட்டியது. அப்பூசாரி தன் மகள் கௌரிக்கு நல்ல வரன் ஒன்றை தேடினார். 2 வருடமாக தேடியும் வரன் அமையவில்லை என்று கவலைப்பட்டார். பாபாவிடம் தன் மன கவலையை கூறி வருத்தப்பட்டார். அப்பூசாரியிடம் சாய்பாபா இதை பற்றி கவலையுற வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே உன்னை தேடிக்கொன்று வருவான் என்றும் கூறினார். 6 மாதங்களில் வீரபத்ரப்பா என்ற ஏழை பையன் சாயிபாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு வந்திருந்தான். அவன் பாபாவிடம் சென்று தனக்கு ஒரு நல்ல பெண் அமைய நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறினான். சாயிபாபா அவனை ஆசீர்வதித்து கோவில் பூசாரியை சென்று பார்க்கும்படி கூறினார். வீரபத்ரப்பாவும் பூசாரியிடம் சென்று சாயிபாபாவின் தரிசனத்திற்காக தான் வந்த கதையை கூறினான். இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின் பாபாவை சென்று பார்த்தனர். சில நாட்களில் சாயிபாபாவின் ஆசீர்வாதத்துடன் அப்பூசாரி கௌரியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். மணமக்கள் இருவரும் சாயிபாபாவின் தீவிர பக்தராக இருந்தார்கள். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.